குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இயல் 4 விரிவானம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சரியா? விண்ணையும் சாடுவோம். நாங்கள் வந்து விண்ணிலையும் அந்த ஆகாயத்திலையும் தமிழ், அதாவது இந்த தமிழர்களுடைய வாழ்க்கையானது இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் நம் இந்திய விண்வெளித்துறை விண்ணில் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் வியத்தகு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய நேரத்தில் எல்லாம் நம்மால் திசையன் விலையில் இருந்து தில்லி வரை தொடர்பு கொள்ள முடிகிறது. இணையத்தில் வாழ்க்கை பயணத்தில் பாதி இணையம் என்று நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம இயல் 1 பார்த்தோம். இயல் 4 உரைநடையில் பார்த்தோம். அதாவது இணையம்தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா இயந்திரங்கள்லையும் இணையம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இதுவும். சரியா? அதாவது இணையம். இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலாளர்களுக்கும் பங்கு உண்டு. இவற்றையெல்லாம் நாம் அறியக்கூடிய வாயிலாக விளங்குவது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இதழ்களிலும் காணும் ஒரு கலை வடிவான நேர்காணல்தான். கட்டுரை, கதை, கவிதை இதை போல நேர்காணலும் ஒரு முக்கியமான நேர்த்தியான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவர், அதாவது அந்த விண்ணில் வந்து இன்னைக்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருவருடைய, அதாவது இஸ்ரோ அப்படின்ற அந்த விண்வெளி செயற்கைக்கோள் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய தலைவரான சிவன் அவர்களுடைய நேர்காணலை தான் நம்ம இந்த விரிவானத்தில் பார்க்க போகிறோம். சரியாமா? இவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கீழே பாருங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு வைரம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புகளுக்கு உரியவர் நம்ம சிவன் அவர்கள்தான். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர். அவர் இஸ்ரோவின் தலைவரான பிறகு அளித்த நேர்காணல் தான் இது. சரியா? என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஐயா வணக்கம். தங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தங்களின் இளமை காலம் பற்றி கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே உரைநடை எப்படி எடுத்தனோ அதே மெத்தடில் தான் இதுவும் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு புக்கை வச்சு லைன் பை லைனாக நீங்கள் உங்கள் வாசிப்பு திறனை வளர்த்துக்கணும். சரியாமா? பிகாஸ் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இப்போ அவர் பிறந்த ஊர், உங்களை பற்றி உங்களுடைய இளமை காலத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய சரக்கல் விலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அடுத்து அரசு பள்ளியில் நான் வந்து இவரும் வந்து அப்துல் கலாமும் வந்து தமிழ் வழியில் தான் படித்தவர். இவரும் தமிழ் வழியில் தான் நான் படிச்சிருக்கிறேன். என்னோடய அப்பா வந்து கைலாச வடிவுக்கு மாங்காய் வியாபாரம். சரியா? அவர்கிட்ட வந்து நான் என்னோடய படிப்பை பற்றி சொன்னப்போ அவர் வந்து நீ எவ்வளோ வேணாலும் படிச்சுக்கோ, ஆனால் உன்னோட படிப்புக்கான செலவை நீ சம்பாரித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் என்ன பண்ணேன், வேலை செஞ்சுட்டே படித்தேன். கணினி அறிவியல், அதாவது பிஎஸ்சி, அதில் வந்து இளங்கலை படிப்பில் ஃபஸ்ட்டு மாணவனாக வந்தேன். அதனால் என்னோடய ஆசிரியர் எல்லாருமே என்னை வந்து வாழ்த்தி, நீ வந்து எம்ஐடியில் படி, அதாவது வானூர்தி பொறியியல், சரியா, ஏரோநாட்டிக்கல் சொல்லலாம், அந்த மாதிரி இதில் வந்து நீ படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அப்போது வந்து எனக்கு வந்து அந்த வார்த்தை புதுசாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்பிக்கையோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து நான் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். விக்ரம சார் அதில் வந்து என்ன பண்ணேன், ஒரு இன்ஜினியராக உள்ளே போய் நுழைஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், சிறிய வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் கிராமத்தில் மேலே பறக்கிற விமானத்தில் ஒரு நாள் பறக்கணும் அப்படின்னு தான். அப்புறம் இந்த ஏரோப்ளானை எப்படி பறக்குது, நாமளும் இது போல் ஒன்று செஞ்சு பறக்க விட முடியுமா அப்படிலாம் நான் நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் ஆசைப்படுறது எல்லாமே நிராகரிச்சு இருந்தாலும் மகிழ்ச்சியோடு அதெல்லாம் ஏற்றுக்குவேன். எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எல்லாமே நன்மையில் தான் முடிஞ்சிருக்கு. அப்படி தான் இந்த அறிவியல் வல்லுநராக நான் ஆனதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்து உங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அது சொல்கிறாங்க, 1983ஆம் ஆண்டு முதல்ல வந்து பிஎஸ்எல்வி அப்படின்ற திட்டத்தில் வந்து எனக்கு தொடங்குறதுக்கு அரசாங்கம் வந்து இசைவு தந்தது. அதற்கு ஓராண்டு முன்னால் தான் நான் வேலையில் சேர்ந்தேன். விண்வெளி ஆராய்ச்சியில் ஆனால் ஆவணா கூட அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நான் வந்து எல்லா அறிவியல் அதே மாதிரி தான் என் கூட இருந்தவங்களுக்கும் நாங்கள் எல்லாருமே ஒரு குழந்தை போல தான் தத்தி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். ஒரு செயற்கைக்கோளை ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், அதோட வடிவம் எப்படி, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, எந்த பாதையில் போகணும், இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் நான் முடிவு செஞ்சது அதை பற்றி தான். வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற எல்லாவற்றையும் நான் கவனிக்கணும் அப்படின்ற பணி தான் எனக்கு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் இரவு நான் என்ன பண்ணேன், இரவு பகலாக முயற்சி செஞ்சு ஒரு செயலியை உருவாக்கினேன். அதுக்கு பேர் சித்தாரா அப்படின்னு நான் வச்சேன். இந்த செயற்கைக்கோள் ஏவுறுதி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் தான் விக்ரம் சாராபாய், அதாவது இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோளை அந்த ஏவுதலுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா இவர் தான் தொலைக்காட்சி வழியாக 24,000 கிராமங்களில் இருக்கக்கூடிய 50 லட்சம் மக்களுக்கு வந்து தொலைக்காட்சி மூலம் கல்வியை எடுத்து செல்ல உதவுனவர் யார் அப்படின்னா இவர் தான். இவரோட பெயர்னால தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், அதில் தான் இவர் சிவன்றவர் தலைவராக இருக்கார். இப்போ அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய முயற்சியால் தான் இந்த இஸ்ரோவே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். அப்புறம் அந்த சித்தராவோட இது எளிதாக சொல்லணும்னா, ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் வந்து எந்த திசையில், எவ்வளவு கோணத்தில், எவ்வளவு தூரத்தில், எவ்வளவு நேரத்தில், எவ்வளவு அழுத்தத்தில் விழும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சித்தராவோட பணி. ஏதாவது தவறு நடந்திருந்தால் உடனே கண்டுபிடிச்சு சரி செஞ்சிடலாம். இதை பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுவரைக்கும் நம்ம நாட்டில் ஏவப்பட எல்லா செயற்கைக்கோளும் இந்த சித்தரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுது. இது விண்வெளி ஆராய்ச்சிக்கு இதுவே ஒரு முக்கியமான என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவரை விட அனுபவத்தில் என்னை விட அவர் வந்து அனுபவத்தில் சிறந்தவர், ரொம்ப பெரியவர். அவர் தன்னோட வேலை செய்கிறவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச எவ்வளோ உதவி வேணாலும் செய்வார். அதே மாதிரி அவர் என்னை விட வயசில் மூத்தவர் தான், ரொம்ப அமைதியானவர். யாராவது சின்னதாக ஒரு வேலை செஞ்சால் கூட அதை பெருசாக பாராட்டுவார். நான் சித்தரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருளை உருவாக்கியனால என்னை மென்பொறியாளர் அப்படின்னு தான் அழைப்பார். 1 மார்க்கில் கேட்கலாம். மென்பொறியாளர் என்று சிவன் அவர்களை அழைத்தது யார் கேட்கலாம். அல்லது சிவன் அவர்களை மென்பொருள் என்று அழைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள் எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கேட்கலாமா 1 மார்க்கில். நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன? மேலே ஏவுகணை நாயகன் சொல்லி நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை கொடுத்துருக்காங்க. அவரை பற்றிய சில செய்திகள். அவர் தான் இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர் ஆவார். சரியா? தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இவரும் தமிழ் வழியில் கற்றவர். சரியா? இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர். அடுத்து பாருங்கள். 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. 1957 முதலாம் ரஷ்யா உட்பட எல்லா நாடுகளும் செயற்கைக்கோளை இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே இராணுவத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் வல்லரசு நாடுகள் தன்னோட ஆற்றலை காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பே நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சிந்தித்தவரே அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்குது அப்படின்றத அரசுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதை பயன்படுத்துறதுனால அரசுக்கு அவங்க பல திட்டங்களை வகுக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நிலத்தில் எங்கே நீரோட அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்றத இந்த செயற்கை மூலம் தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத மீனவங்களுக்கு சொல்கிறோம். இப்போது நாம் திறன் பேசுகிற அதாவது ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரிக்கு தானியக்க பண இயந்திரம், அதாவது ஏடிஎம். அடுத்து மற்றபடி
அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், இதை எல்லாமே செயற்கைக்கோள் மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்திற்கும் செயற்கைக்கோள் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருமா. அடுத்தது, இஸ்ரோவின் தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவையை தரணும், நான் அதுக்கு தான் முன்னுரிமை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது உங்கள் முன் உள்ள அறைக்கூவல்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் நம்ம வந்து செலுத்தியிருக்கோம். ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் வந்து 45 செயற்கைக்கோள்கள் தேவைப்படுது. இருக்கிற வசதி வாய்ப்புகளை வச்சு விண்வெளியில் குறைந்தது 4 ஆண்டுகளாக ஆகும். ஆனால் நாங்கள் 4 ஆண்டுகளுக்குள்ளே அந்த 45 செயற்கைக்கோள்களை ரெடி பண்ணி அனுப்பிச்சுடக்குள்ளேயும் இன்னும் அது 2 மடங்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இவங்க தான் வளர்மதி, அதாவது அரியலூரில் பிறந்தவங்க. 2015 தமிழ்நாடு அரசோட அப்துல் கலாம் விருதை பெற்றவங்க. இவங்க வந்து இஸ்ரோவில் 1984 இருந்து பணியாற்றி வர்றாங்க. 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் அப்படின்றதுல இயக்குனராக பணியாற்றினாங்க. அதாவது செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் யாருன்னா இவங்க தான், வளர்மதி. சரிங்களா? அடுத்து 30,000 அடி உயரத்தில் பறக்கக்கூட கீழே உங்களோட ஆஃபீஸில் அலுவலகத்தில் உள்ளவங்களோட தொடர்பு கொள்ள முடியுது. ஆனால் கடலில் மீன் பிடிக்கிறவங்க ஆழ்கடலுக்கோ அல்லது 300 கடல் மைல் தூரம் சென்றாலோ நம்மளால் தொடர்பு கொள்ள முடியல, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, நேவிக் என்ற செயலியை கடலில் பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். அது மீனவர்கள் வந்து அந்த செயலியை பொருத்தப்பட்ட கருவி பல விதங்களில் பயன்படும். அதாவது கடல் எல்லையை தாண்டிட்டாங்க அப்படின்னா அதோட சிக்னல் வந்து கிடைக்காம போயிடும். அதே நேரத்தில் அது எதுக்காக பயன்படும் அப்படின்னா அவங்க மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை அவங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு பயன்படுத்துது. இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் முன்னெடுப்போம். அதாவது அதையும் தாண்டி அவங்க எங்கே இருக்காங்கன்றத நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக சில முயற்சிகள் இனி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, நாம் செயற்கைக்கோள் உருவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தை அடையவில்லை என்று கருத்தை. அதாவது நம்ம உருவாக்கியிருக்கோம், ஆனால் அதில் அடைஞ்ச முன்னேற்றத்தை நம்ம தொழில்நுட்பத்தில் இன்னும் அடையலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொல்கிறாரு, இது வந்து தவறான கருத்து. விண்வெளி துறையில் பார்த்திங்கன்னா 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தியில் இருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். இந்த 3 கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே உருவாக்கி இருக்கிறோம். விண்வெளி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றது என்பதே உண்மை. எல்லா துறையிலும், அதாவது எதுக்கெல்லாம் பயன்படுது, அதோட பணி என்ன, இந்த மாதிரி எல்லாமே நம்மளாக உருவாக்கியிருக்கோம். நம்ம வந்து இந்தியா அதாவது தன்னிறைவு பெற்றோம் அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, உலகத்திலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோளை விண்வெளியில் நிறுவுகிறது. இது எப்படி சாத்தியப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொல்கிறாரு, தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருது. குறைந்த செலவில் நிறைந்த பயனை தரணும், அதுதான் சிறப்பானது. செலவை குறைப்பது பல வழி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவூர்தியை நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது முதல் இதில் வந்து வெற்றி பெற்றுச்சு. இன்னும் சில ஆண்டுகளில் நிறைய மறுபயன்பாடு ஏவூர்திகளை உருவாக்குறதுல நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதையை நிறுவ பிற நாடுகளை சார்ந்திருக்கிறோம் இல்லையா அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் கூடிய விரைவில் இந்த நிலையில் நம்ம மேம்பாடு அடையணும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது GSLV Mark 2 அந்த ஏவுகணையோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 2.25, அதாவது 2.25 டன்னில் இருந்து 3.25 டன்கள் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும். GLV Mark 3 ஏவுகணையின் சுமக்கும் திறன் 3 டன்னிலிருந்து 6 டன்னாக அதிகரிக்கப்படும். அதுக்கு எல்லாமே நம்மளே வந்து முயற்சி எடுக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அடுத்தது, சந்திரயான் 1 விண்வெளித்துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது. ஆனால் சந்திரயான் 2 பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது வந்து சந்திரயான் 1 வந்து புறவெளி ஆராய்வை மேற்கொண்டுச்சு. ஆனால் சந்திரயான் 2 என்ன பண்ணுச்சுன்னா ஆய்வோட அதாவது உள்ளே இறங்கி மற்ற மேற்பரப்பில் துல்லியமான கட்டுப்பாடுகள் மூலம் செயல்படுத்த இருக்கிறோம். அது வந்து நமக்கு வந்து அந்த விளைவை வந்து
ஆராய்ந்து பார்க்கிறது வந்து சந்திரயான் 2 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரோபோட்டில் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்தது. நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். பல்வேறு பரிசோதனை, அதாவது அது இறங்கி, அதாவது இதுவரைக்கும் சந்திரயான் 1 வந்து வெளித்தோற்றத்தை தான் ஆராய்ச்சி செஞ்சுச்சு. ஆனால் சந்திரயான் 1 வந்து 14 நாட்கள் அங்கே வந்து இருந்து அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் வந்து முடிஞ்சிருச்சு. சந்திரயான் 2 நிலவில் இறங்கும் திட்டத்தை கூட தீர்மானித்து விட்டோம். அது எப்போ போகும் அப்படின்றத கூட தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைச்சேரி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான். இந்திய பொறியியல் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருக்கின்றார். அடுத்து பாருங்க, விண்வெளித்துறையில் உங்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். அதை செயல்படுத்துவதில் தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறோம். அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே நேரத்தில் அருகில் உள்ள நாடுகளோட செயற்கைக்கோளையும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயும் இஸ்ரோ வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து இவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி அப்படின்ற சிற்றூரில் பிறந்தவர். மேல்நிலை வரை அரசு பள்ளியிலும் தமிழ் வழியில் படித்தவர். இது நீங்கள் எல்லாம் நோட் பண்ணணும். விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே தமிழ் வழியில் தான் கற்றுருக்காங்க. இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குனராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுகளும் சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். சந்திரயான் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளார். கையருகே நிலா அப்படின்ற நூலை நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். அடுத்து கடைசி வினா பாருங்க. மாங்காய் வியாபார குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்தீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவேன்னு கேட்டிருக்காங்க. அதாவது படிப்பாக இருக்கட்டும், பணியாக இருக்கட்டும், நான் முழு ஈடுபாட்டோடு செயல்படுவேன். நிதி நெருக்கடிகளில் என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என்னோட பெற்றோர், பள்ளி ஆசிரியர், தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவின் மூத்த அறிஞர்கள், சக பயணிகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றி உடையவன். என்னுடைய குறிக்கோளை நான் லட்சியமாக இருந்தாலும் எனக்குன்னு சிலர் உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விண்வெளித்துறையில் நீங்கள் மேன்மேலும் மகத்தான சாதனைகள் படைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர்காணல் முடிஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ மிஸ் உங்களுக்கு கருத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் வார்த்தைகளை படித்து முக்கியமான வார்த்தைகளை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். சில செய்திகள் எல்லாமே இதில் எல்லாமே முக்கியமான செய்திகள் தான். சரியா? கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.